அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, R2ல யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். லீப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகணும். ஸோ அதேமாதிரி வந்து 400ஆல் டிவைட் ஆகணும். ஆனால் 100ஆல் வந்து டிவைட் ஆகக்கூடாது. அப்படி ஆகலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே வந்து லீப் இயர். சப்போஸ் இது எல்லாமே வந்து மாற்றி வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நாட் லீப் இயர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடலாம். ஸோ அதில் ஃபைலில் வந்து நியூ ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2024 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு லீப் இயர் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த 2024 வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இன்புட். அதனால் அஸ்டாட் இன்டிஜரில் வந்து என்டர் ஏருங்கிறது கொடுக்கும். அது ஒரு வேரியபிளுக்கு வந்து டிக்ளேர் பண்ணுறோம், என் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். நான் சொன்ன கண்டிஷன் தான். இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 4ஆல் டிவைட் ஆகணும், 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது, 400ஆல் டிவைட் ஆகணும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அண்டு கொடுத்து, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர் கொடுத்து கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது வந்து மாடுலஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 வரணும். ஸோ அதேமாதிரி வந்து ரிமைண்டர் 0 வரக்கூடாது. ஸோ அதேமாதிரி வந்து ரிமைண்டர் 0 வரணும். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மாடுலஸ் அப்படின்னா ரிமைண்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் மாடுலஸு. ஸோ ஆர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டபுளாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் சீக்வல்ட்டு. ஆனால் இங்கே மட்டும் நாட் ஈக்குவல்ட்டுங்கிறதுல மட்டும் ஒரே ஒரு சீக்வல்ட்டு மட்டும் தான் வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆர். ஸோ அதேமாதிரி இங்கே வந்து டபுள் மாடுலஸ், டபுள் சீக்வல்ட்டு, ஈக்குவல்ட்டு எல்லாமே 0 வரணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். 2024 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீப் இயர் தான். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது லீப் இயர் தான். இப்போ நம்ம செக் பண்ண வரைக்கும் 2024 லீப் இயர் தான். ஸோ இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும். ஸோ இது மூணையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இல்லை. இப்போ இங்கே எது 100ஆல் டிவைட் ஆகும்னா 0 வரக்கூடாது அப்படின்னா, இப்போ ஒரு 1800 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு 0 தான் வரணும். ஆனால் இந்த 1800ங்கிறது லீப் இயர் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வந்து ஒரு செஞ்சுரியாக வர்றப்போ 100ஆல் ஒரு சில நம்பர்ஸ் டிவைட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நாட் ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறத போட்டிருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா லீப் இயர். ஸோ சப்போஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அது நாட் லீப் இயர். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா எல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஃப் எங்கே முடியுதோ அந்த இஃப் முடிகிறதுல தான் நீங்கள் எல்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் கேட்குது. நான் 2024ன்னு கொடுக்குறேன். ஸோ அது வந்து டிவைட் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அப்படியே ஆச்சுன்னா அது லீப் இயர். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 2023ன்னு கொடுக்கேன். போன வருஷம் வந்து லீப் இயர் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா லீப் இயர், நாட் லீப் இயர்னு வருது. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு 4 வருஷத்துக்குமே வந்து லீப் இயர் வரும். ஆனால் அதில் வந்து இந்த சென்ச்சுரிஸில் வந்து ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு இந்த 100ஆல் டிவைட் ஆனால இந்த கண்டிஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர் ப்ரோக்ராமில் லீப் இயர் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.